ஆண் பெண், மேல் அண்ட் ஃபீமேல், இந்த இருவரில் யார் அழகு என்றால் ஆணா பெண்ணா? ஆண் பெண் தான் அழகு என்பார்கள். பெண்ணைத்தான் பலரும் வர்ணித்தார்கள். ஒரு கவிஞர் எழுதினார், கண்ணுக்கு மை அழகு. கண்களை பார்த்து மை தடவிய அந்த பெண்ணை பார்த்து அந்த கண்ணுக்கு மை அழகு. கவிதைக்கு பொய் அழகு. அவ பேசுறதெல்லாம் அப்படியே கவிதை போல இருந்துதான். அந்த கவிதைக்கு பொய் அழகு. அப்போ பெண்ணுக்கு என்ன அழகு? பெண்ணுக்கு மார்பழகு. இன்றைக்கும் நம்ம பல சிலைகளில் பார்த்தோம்னா அந்த மார்பை அப்படியே உருட்டி திரட்டி அழகாக வச்சுருப்பாங்க. அதை தான் அப்படியே கண் சிமிட்டாமல் அப்படியே பார்த்துருப்பாங்க. அந்த பெண்ணோட இடையை பார்த்து மெல்லிடையும்பாங்க. அந்த பெண்ணோட இடைய மெல்லிடையும்பாங்க. நாணல் போல வளைந்து இருப்பாள் என்றெல்லாம் சொல்வார்கள். அவளுடைய இடுப்பை பார்த்து ரசிப்பார்கள். ஏனென்றால் அதனுடைய அமைப்பே தனிதான். உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடுப்பு, அந்த ஆல்குல், இவையெல்லாம் பார்த்து ரசிப்பான். புடவை கட்டிய மாதர்களே என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு புடவை கட்டினால் அந்த இடுப்பு தெரியும், தொப்புள் தெரியும், கழுத்து தெரியும். பலர் கழுத்திலே கூட முத்தமிடுவார்கள். வாயில் முத்தமிடுவது ஒருபுறம், அது காதலினால். பொதுவாகவே சிலர் கழுத்தை பார்த்து முத்தமிடுவார்கள். நடையழகு என்பார்கள். நடக்கிறதே ஒரு நடனம் போல இருக்கும் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் பெண்ணுக்குத்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆணுக்கு புருஷ சத்தம் என்று சொல்வார்கள். புருஷன் ஒரு ஆண்மகன் என்பார்கள். வீரம் உள்ளவன், கல்வி அறிவு பெற்றவன், புத்திசாலி, வலிமை உள்ளவன், சண்டை போடக்கூடியவன் என்றெல்லாம் அவனை வர்ணிப்பார்கள். ஆனால் அவன்தான் ஒரு தலைமகனாகவும் இருப்பான். ஆனால் ரெண்டு பேரும் இரண்டு துருவங்கள் போல. ஆண் இல்லையேல் பெண் இல்லை, பெண் இல்லையேல் ஆண் இல்லை என்று சொல்வார்கள். அதுதான் உண்மை. ஒரு பெண் தனியாக வாழ்வது கடினம். அதுபோல ஆண் தனியாக வாழ்வது கடினம். அப்படி முனிவர்கள் இருந்தார்கள், பலர் இருந்தார்கள். ஆனால் குடும்ப விளக்கு என்று வரும்பொழுது ஒரு பெண்ணை தான் எடுத்துக்கொள்வார்கள். எனவே நண்பர்களே, ஆணா பெண்ணா எதுவாக இருந்தாலும் உலகத்தில் ரெண்டு இனம்தான், ஆணினம் பெண்ணினம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆதலினால் நாம் எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆணாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பெண்ணாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் நீங்கள் கோயில்களில் போனால் சிலைகளை பார்த்தால் அங்கே கவர்ச்சிகரமாக சிலைகளை, பெண் சிலைகளைத்தான் வடித்திருப்பார்கள். ஆண் குதிரை ஓட்டுவதைப் போல வைத்திருப்பார்கள். மற்றபடி கிரீடம் வைத்தது போல வைத்திருப்பார்கள். அங்கே அழகு இருக்காது. அதனால்தான் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று ஒரு பாடலையும் கவிஞர் கண்ணதாசன் சொல்லியுள்ளார். எனவே நண்பர்களே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குடும்ப விளக்காக இருப்பது இருவரும் தான். குடும்பம் இல்லை என்றால் குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் இல்லை என்றால் அந்த ஒரு இடமே இல்லை. குடும்பம் என்பது ஒரு விளக்கு போல வெளிச்சத்தை தருவிக்கக்கூடியது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.